இங்க தீவுல மாட்டிட்டு இருந்த ஒரு பொண்ணு கடல்ல இருந்து கஷ்டப்பட்டு நிறைய குட்டி மீன்களை பிடிக்கிறான். ஆனா அதையெல்லாம் சாப்பிடுவான்னு பார்த்தா அதையெல்லாம் நசுக்கி அப்படியே கடல்ல தூக்கி போடுறான். அந்த மீன்களோட ரத்த வாசனை அந்த கடல் முழுக்க பரவுது. அதுக்கப்புறம் அவ கையில ஒரு குச்சியை ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டு எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு நிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு சுறா வருது. உடனே அவ கையில இருந்த ஈட்டியால அதை ஒரே குத்தா குத்தி அதை கரைக்கு எடுத்துட்டு வர்றான். சரி இதையாவது சாப்பிடுவான்னு பார்த்தா இதையும் சாப்பிடாம அங்க இருந்த ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டுறான். அப்படி தொங்க விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அங்க மணல்ல ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ள மறைஞ்சு இருந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அவளுக்கு இப்போ பசி ரொம்ப அதிகமாகுது. ஆனா அதை விட ஏதோ ஒண்ணுக்கு பயந்து போய் அங்கேயே இருக்கிறான். ஏன்னா அந்த தீவுல ஒரு மர்மமான பயங்கர மான்ஸ்டர் ஒண்ணு இருக்கும். இந்த சுறாவை வச்சு அந்த மான்ஸ்டர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்காகத்தான் அதை அப்படி தொங்க விட்டுப்பான். அப்போ திடீர்னு லைட்டா கண்ணாசந்து தூங்கிடுறான். சடனா முடிச்சு பாக்குறப்ப அங்க அந்த சுறா இருக்காது. அப்பதான் இங்க உண்மையிலேயே ஒரு ஆபத்து இருக்குதுங்கிறத உணர்றான். அடுத்த நாள் அவ கூட அந்த தீவுக்கு வந்திருந்த அவளோட இறந்து போன ஃப்ரெண்ட அங்கேயே அடக்கம் பண்றான். அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவகிட்ட இருந்த பொருட்களை வச்சு கடலை கிராஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறான். ஆனா ஒரு லைஃப் ஜாக்கெட்டையும் ஒரு சூட் கேஸையும் வச்சு அவளால அந்த கடல்ல மிதந்து போக முடியல. அதனால அந்த பிளானை கைவிட்டுறான். அப்படியே ஈவினிங் வந்துருது. இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாவது அவ உயிர் தப்பிச்சாதான் அடுத்த நாள் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போக முடியும். அதனால அங்க விழுந்து கிடந்த ஒரு பெரிய மரத்தோட பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு அவ இருந்த அந்த மரம் திடீர்னு பயங்கரமா ஷேக் ஆகுது. அவளை சுத்தி வெளியே பயங்கரமான சத்தமும் கேக்குது. ஆனா அவ கொஞ்சம் கூட அசையாம அப்படியே இருந்ததால உயிர் தப்பிச்சிடுறான். காலையில அவ எழும்பி பாக்குறப்ப அவ இருந்த மரத்துல பாதி நொறுங்கி போயிருக்கும். அடுத்த நாள் அவ ஒரு ஈட்டிய ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கடல்ல ஒரு டெட் பாடி மிதக்கிறத பாக்குறான். யாருன்னு பார்த்தா முதல் நாள் அடக்கம் பண்ணின அவ ஃப்ரெண்டோட பாடி தான் அது. அதுல பாதி உடம்பு இருக்காது. அது போக அந்த பாடியில அங்கங்க ஏதோ பயங்கரமா கீரியும் வச்சிருக்கும். அந்த மான்ஸ்டர் தான் இதை பண்ணிருக்கணும்னு வேற வழி இல்லாம அவனோட பாடிய அந்த மரத்துல தொங்க விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு திரும்பவும் அந்த பள்ளத்துல போய் மறைஞ்சிக்கிறான். பார்த்தா அந்த பயங்கரமான மான்ஸ்டர் அங்க வந்து அவனோட மீதி இருந்த பாடிய கடிச்சு தின்றது. இப்போ அவளுக்கு ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஒன்னு, அந்த மான்ஸ்டர் நைட்டு மட்டும் தான் வெளியே வரும். இன்னொன்னு, அந்த மான்ஸ்டர் கடல்ல மட்டும் தான் வாழுது. அதால மரத்துல ஏற முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவ ஒரு பிளான் பண்ணி ஈவினிங் ஆகுறதுக்குள்ள அங்க இருந்த ரெண்டு மரத்துக்கு இடையில ஒரு பெரிய கிளாத்தை கட்டி அதுல படுத்துக்கிறான். ஆனா அந்த மான்ஸ்டர் கடல்ல மட்டும் ஃபாஸ்டா இருக்காது. தரையில அதோட மோப்ப சக்தியும் பயங்கரமா இருக்கும். அன்னைக்கு நைட் அவ இருந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் வந்து அவ கட்டி இருந்த ரோப்பை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. இதோட அடுத்த பாட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.